ரகசியம் இன்னும் முடிக்கலை. அந்த ஒரு வரி அருணின் இதய துடிப்பை அதிகப்படுத்தியது. மீரா தப்பிச்சுட்டாளா? அப்படின்னா அந்த கடிதம் யாரிடமிருந்து வந்தது? அடுத்த பௌர்ணமி இரவு மாளிகை மீண்டும் அமைதியாக இருந்தது. ஆனா அருண் வீட்டுக்கு வெளியே கிடைத்த கடிதத்தில் ஒரு வரைபடம் இருந்தது. அது மாளிகையின் கீழே இருக்கும் மற்றொரு ரகசிய அறை காட்டியது. அருண் மற்றும் கார்த்திக் மீண்டும் மாளிகைக்கு சென்றார்கள். பேஸ்மெண்ட் சுவரில் ஒரு சின்ன குறிகள். டைரியில் பார்த்த அதே குறிகள். அதை அழுத்தியவுடன் சுவர் மெதுவாக திறந்தது. அந்த அறை முழுக்க பழைய பொருட்கள். ஒரு பெரிய கண்ணாடி. அதில் ஹெல்ப் மீ என்று மங்கலாக எழுதப்பட்டிருந்தது. அச்சன்க கண்ணாடியில் ஒரு பெண் உருவம் தெரிந்தது. அது மீராவா? அருண் பயந்து பின்னால் திரும்பினான். ஆனா அறையில் யாரும் இல்லை. அவன் கண்ணாடியை உடைத்தான். அதற்கு பின்னால் ஒரு மறைந்த பெட்டி. அதில் பழைய கடிதங்கள். அந்த கடிதங்கள் என்ன சொன்னது? மீரா தப்பிச்சது உண்மை. ஆனா அவள் காதலன் தான் கிராமத்தாரை பயமுறுத்த பேயின் கதை பரப்பினான். ஏன்? மாளிகையை யாரும் வாங்காமல் இருக்க. அது கீழே இருக்கும் நிலத்தில் பொக்கிஷம் இருந்தது. அவர்கள் தோண்டியபோது பழைய செம்பு பெட்டி. அதில் நகைகள், தங்க நாணயங்கள். அது ராஜா காலத்து சொத்து. அந்த பொக்கிஷத்துக்காகத்தான் இந்த 20 வருட நாடகம். அருண் அந்த பொக்கிஷத்தை போலீசிடம் ஒப்படைத்தான். கிராமம் இனி பயமின்றி வாழ ஆரம்பித்தது. ஆனா இரவு மாளிகை மேல் மாடியில் ஒரு விளக்கு தானாக எரிந்தது. ஜன்னலில் ஒரு பெண் நிழல். இந்த முறை அது காற்று இல்ல.